தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு அவர் அடிக்கிறார். காரணமே இல்லாம நம்மளை அள வைக்கிற ஒரு நபர் யாருன்னா அது வெங்காயம் தான். இந்த வெங்காயம் நம்மளை எப்படி அள வைக்குது தெரியுமா? வெங்காயத்தில் இருக்கிற ஒரு விதமான சிங்க் புரோபேன்தயோல் சல்ஃபர் ஆக்சைடு என்ற சல்ஃபர் கனிமம் நாம் அதை வெட்டப்படும் போது வாயுவா வெளியேறுது. நம்ம கண்கள்ல இருக்கிற நீர் சத்தோட இந்த வாயு சேர்ந்து சல்பியூரிக் அமிலத்தை உற்பத்தி செய்யும் போது நம்ம கண் எரிச்சலாகி கண் கலங்குறோம். என்னதான் இந்த வெங்காயம் நம்மளை அள வச்சாலும் இது இல்லாம நாம சமைக்காத நாளும் இல்ல, சமையலும் இல்ல. அவ்வளோ இன்றியமையாத ஒரு பொருள் தான் இந்த வெங்காயம். இந்த வெங்காயத்தை மாதிரி சில நேரங்கள்ல யோபு 5:17 படி நம்ம கர்த்தரும் நம்மளை காயப்படுத்தி அள வச்சு பார்ப்பாரு. ஆனா காயப்படுத்தின அவருடைய கையே அந்த காயத்தை ஆற்றி நம்மளை அணைக்கவும் செய்யும். ஏன் ஆண்டவர் நம்மளை காயப்படுத்தணும்? நம்ம எதிர்கால நிகழ்வுகள் அவருக்கு தெரியும். யார் மூலமா எப்படி எங்க அளப்போகிறோம் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். அதை நடக்க விடாம தடுக்கதான் சில நபர்களை நம்மளை விட்டு தூரப்படுத்தி அவங்களால நாம அள விடப்படாதபடிக்கு ஆண்டவரே நம்மளை அள வைப்பாராம். ஆனா அப்ப கூட ஆண்டவரே சார்ந்திருந்தா அவர் நம்மளை தேற்றுவார். ஆமேன்.